இப்படி வா. இந்த இனிமை எப்போதும் உன் மனதில் இருக்க வேண்டும். நீ பேசும் வார்த்தைகள், உன் செயல்கள் எல்லாமே இனிதாக அமைய வேண்டும். தெரிகிறதா? அது சரிம்மா. உங்களை பிரிந்து போக கசப்பாக இருக்கிறதே, அது ஏன் அம்மா? நமது அரண்மனையில் எவ்வளவு இடம் இருக்கிறதே, குருகுலத்தையே இங்கு கொண்டு வந்து விட்டால்? மனதில் ஆண்டவன் இருக்கிறான் என்பதற்காக மசூதியை வீட்டிலேயே கட்டிக்கொள்ள முடியுமா? எதுவுமே இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் மதிப்பு. அது சரி, நீ கற்று தெரிந்து பெரியவனாகி பட்டத்துக்கு வந்ததும் முதலில் என்ன சட்டம் போடுவாய்? குலிஸ்தான் என்ற இந்த பெயரை மாற்றி இந்த தேசத்திற்கே உங்கள் பெயரை வைப்பேன். தாய் நாட்டிற்கு தாயின் பெயரை தான் இருக்க வேண்டும். பெயரை மாற்றுவது இருக்கட்டும், முதலில் இந்த ஊரையும் தேசத்தையும் நல்ல முறையில் மாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அதற்காக நான் அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறேன். அம்மா அம்மா, நானும் அண்ணன் கூட போறேம்மா. ஷகிலா, நீ அங்க போக கூடாதம்மா. ஏமா, அண்ணன் போற ஊருக்கு தங்கச்சி போக கூடாதா? அப்படிதான் நானும் போவேன். ஷகிலா, முதலில் அண்ணன் தான் குருகுலத்துக்கு போக வேண்டும், பிறகு உன்னையும் அழைத்து செல்கிறோம். குருவுக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது காணிக்கையை நீதானே யானை மீது அம்பாரில் வைத்து எடுத்து செல்ல வேண்டும். அப்ப நிச்சயமா என்ன கூட்டு போய் நான் அழுவேன். அண்ணன் குருகுலத்துக்கு போகும்போது அவரை சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேண்டும், அழக்கூடாது. ஷகிலா, அழக்கூடாது. இங்க சரி, நீ சிரிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? முத்து முத்தா இருக்கு. அப்படியா? என் ஞாபகம் வந்தா இந்த முத்த அர்த்த பாத்துக்க, நான் சிரிக்கிற மாதிரியே இருக்கும். எனது அருமை செல்வங்களே, இந்த பாசமும் பற்றும் என்றும் உங்களிடம் நிலைத்து இருக்கட்டும். அமைச்சரே, அப்துல்லா குருகுலம் செல்ல வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்துவிட்டது மன்னா. பள்ளிவாசலில் பிரார்த்தனை, கைதிகள் விடுதலை, ஏழைகளுக்கு இலவச கல்வி, ஆசிரியர்களுக்கு பொன்முடிப்பு, அரண்மனை பணியாட்களுக்கு பரிசுகள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அப்துல்லா, அனைத்திலும் நீ தேறிவிட்டாய். எதையும் கற்று தருவது பெரிதல்ல, கற்றுக்கொள்வதுதான் பெரிது. இன்றோடு உன் பயிற்சிகள் யாவும் முடிந்து விட்டது. 10 ஆண்டுகள் நீ பெற்ற அறிவினால் பாதி மனிதனாகத்தான் ஆகியிருக்கிறாய். உலக அனுபவம் இனி உன்னை முழு மனிதன் ஆக்கிவிடும். உன் நாடு திரும்ப தயாராகிக்கொள். நன்றி ஹசரத். படிப்படியா முன்னேற
அப்படி இப்படி ஆடாமே செப்படி வித்த காட்டாமே அப்படி இப்படி ஆடாமே செப்படி வித்த காட்டாமே எப்படி வாழ்வதுங்கோ நாம எப்படி வாழ்வதுங்கோ எப்படி வாழ்வதுங்கோ நாம எப்படி வாழ்வதுங்கோ படி படி வாழ்க்கையிலே எத்தனை படி படிப்படியா முன்னேற வழிகள் எப்படி கண்டபடி வரும்படியே செலவு பண்ணாதே ஒரு கடங்கார வாசப்படியே மிதிக்க விடாதே படி படி வாழ்க்கையிலே எத்தனை படி படிப்படியா முன்னேற வழிகள் எப்படி குளறுபடி செய்யறாரு இன்று ஒருபடியா திருந்தும்படி வந்தது நாடு படி படி வாழ்க்கையிலே எத்தனை படி படிப்படியா முன்னேற வழிகள் எப்படி கை நிறைய கொடுக்கத்தான் கையை பிடித்திருக்கிறேன் ஒண்ணும் படிக்காதியா அந்த முறை என்ன பண்ணாலும் விடவடை நடுத்தெருவில் ஒரு பெண்ணை கையை பிடித்தெடுக்கும் அளவுக்கு உனக்கு துடிச்சலா யாரடா நீ இந்நாட்டு தளபதி அபலை பெண்ணிடம் வீரத்தை காட்டும் உனக்கு அப்படி ஒரு பட்டமா என்ன சொன்னாய் மீண்டும் அதை சந்திக்கிறேன் அப்பா நீ உங்க அப்பாவை கூப்பிடுற சரி அவர் என்ன அவரோட அப்பாவை கூப்பிடுறாரா அப்பா என்னமாமா வாய் பிடிப்பா விட்ட வேண்டியதானே அதையும் புடிச்சுக்கிட்டு அடம் பிடிக்கிறீங்க வசூல குடுறா வசூல் ஆமா என்னது இவ்வளவுதானா இன்னைக்கு நான் என்ன வசூல் சக்கரவர்த்தியா அவ்வளவுதான் சொல்ல ஆமாப்பா இன்னைக்கு இவ்வளவுதான் அவங்க கூட சேர்ந்து நீயும் போய் சொல்றியா உன்ன வெளியவர கோவப்படாதீங்க ஏய் என் கையை இறக்கி விடு முடியாது கையை இறக்கி விட்டா உன் பொண்ணு அறைவேன் ஐயோ நான் அறையிலடா இறக்கி விடுறா என் பொண்ணு நான் ஆடிக்கிறேன் அதை கேட்கறதுக்கு நீங்க யார் நீ யாரா ஐயோ அவர் இல்லன்னா உன் பொண்ணு உயிரோட பார்த்தே இருக்க முடியாத ஆமாப்பா இன்னைக்கு வித்து காட்டும் போது அந்த பாவி முராத் வந்து என் கையை பிடிச்சு இழுத்தான் சச்சி சச் இவன் அலறான் நான் அல்லான்னு கூப்பிட்டேன் உடனே அப்துல்லாவை அல்லாதான் அனுப்பிச்சிருக்கணும் அவரு கொடுத்த உதவியில முராது கூட்டத்தோட ஓடிட்டான் இப்படி ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் அவரை போய் யாருன்னு கேக்குற வசூல் எவ்வளவுன்ற அப்துல்லா சாப் என் திம்மா தவுக்கால அடிக்கணும் சாப் என்ன மன்னிச்சிடு சாப் வந்து உட்காரு சாப் அதே குடிச்சு தொட உட்கார் சாப் உட்கார் உட்கார் தம்பி முராது மாதிரி ஆளுங்க இருக்கும்போது எங்களை மாதிரி ஏழைகளுக்கு எல்லாம் ஏது தம்பி பாதுகாப்பு ஒரு காலத்துல இந்த தேசமும் நல்லாதான் இருந்துச்சு ஆனா இப்போ நல்லவங்க எல்லாம் ஒரு பக்கமாவும் பொல்லாதவங்க எல்லாம் ஒரு பக்கமாவும் பிரிஞ்சு போய் ஊரே நாசமா போச்சு ஐயா எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாலே இந்த தேசத்து இளவரசர் குருகுலம் போன போது சுபேதான்னு ஒரு நாட்டியக்காரிங்க வந்து அவளுக்கு தாளம் கட்டிக்கிட்டே முரான் அவ பின்னாலேயே வந்து 2 பேருமா சேர்ந்து மன்னர் ஹுசேனை மயக்கி விட்டாங்க சதா குடி வெறியிலையும் சுபேத ஆசையிலையும் மூழ்கி கிடக்கிறாரு இந்த ராஜா சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த முரான் தானே சேனாதிபதினு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க
அப்போ இதை கண்டிக்க யாருமே முன் வரலையா? வந்தார், முஸ்தாஃபான்னு ஒரு நல்ல மந்திரி வந்தார். ஆனா அவரும் இந்த நாட்டை விட்டே போயிட்டார். அப்படின்னா ராணி கத்திஜாவும் அவங்க மக ஷக்கீலாவும் என்ன ஆனாங்க? பல பேர் பல விதமா சொல்றாங்க. அவங்க யாரும் இப்ப ஊர்லயே இல்ல. அவங்க கதி என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த இளவரசர் போன போதே நல்லதெல்லாம் அவர் கூடவே சேர்ந்து போயிடுச்சு. மாமா, அவரை பத்தி ஏன் இப்ப பேசிக்கிட்டு? நாட்டை மறந்துட்டு எங்க ஏட்ட புரட்ட போயிருக்கானா முட்டாள். சரி சரி அப்துல்லா, நீங்க வாங்க சாப்பிட போலாம். எங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த முட்டாளுக்கு எப்படி பசிக்கும்? அப்படின்னா நான் தான் அந்த இளவரசன் அப்துல்லா. சச்சி, மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நாடு இந்த நிலைமைக்கு வந்தும் அதை கவனிக்க முடியாத நிலைமையில நான் இருந்தனே, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். உண்மையை உணர வச்ச உங்களுக்கு இங்க நன்றி. நான் எப்பவே அரசரை பார்க்கணும். ஆஹா, இளவரசே. அரசே, நான் விடைமாற்றிக் கொண்டு வருவதற்குள் இவ்வளவு அவசரமா? சுபைதா, அந்த கண நேரம் கூட உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை சுபைதா. பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வரும் நமது திருமண நினைவு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டாமா? கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டும், அவசியம் கொண்டாட வேண்டும். அதிக செலவாகுமே என்றுதான். ஆகட்டுமே, எவ்வளவானால் என்ன வாரிவிட சொல். வாரிவிட கஜானாவில் போதுமான அளவு பொருள் இல்லையே. ஆமா, என்ன செய்யலாம்? வாரி விட சொல் என்றீர்களே, வாரி என்ற சொல்லையே சற்று குறுக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். வாரி வரி? வரி புதிதாக கொஞ்சம் போடலாம் என்றுதான். பத்திரம் உங்கள் கையெழுத்து. சுபேதா, வெறும் பத்திரங்களில் என்னுடைய கையெழுத்து நிறைய வாங்கி வைத்துக் கொண்டு உன் இஷ்டம் போல் வரியோ சட்டமோ போட வேண்டியதுதானே. நிறுத்துங்கள். யாரடாது எமக்கு கட்டளையிடுவது? அரசே, என்னை இப்பொழுது தெரியாது. உங்கள் கண்கள் தான் குருடாகி பல ஆண்டுகளாகி விட்டனவே. அரசாட்சியை நடத்துகிறீர்கள். அரசாட்சி. யார் யார் நீ? உங்கள் மகன் அப்துல்லா. அப்பா, உங்களை இந்த நிலையில் காணவே நான் வெட்கப்படுகிறேன். குருகுலத்திற்கு என்னை அறிவு பெற அனுப்பிவிட்டு நீங்கள் ஏனப்பா இப்படி அறிவடைந்து விட்டீர்கள்? எங்கே என் தாய்? அப்துல்லா, நானும் உன் தாய்தான். நீங்களும் என் தாயா? ஆண்டவனும் பெற்ற தாயும் ஒன்றுக்கு மேல் இருக்க முடியாதே. அப்படி இருக்க அந்த தத்துவத்தையே தலைகீழாக மாற்றி நானும் உன் தாய் என்கிறீர்களே. பார்த்தீர்களா உங்கள் மகன் பேசுவதை? குருகுலத்தில் சென்று பயின்று வந்தவன் அல்லவா, அப்படித்தான் பேசுவான். அப்துல்லா, உன் தாய்க்குரிய மரியாதையை சுபைதாவுக்கு நீ தர வேண்டும். அதுதான் உன் கடமை. அதே எப்படி உங்கள் ஆசை நாயகி எல்லாம் என் அன்னையாகி விட முடியுமா? நீங்கள் மஞ்சத்தில் கொஞ்சம் பதவிகள் எல்லாம் என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயாகி விட முடியுமா? அப்துல்லா, உன் சித்தனை மிகவும் பழித்து பேசுகிறாய். உன் தந்தைக்கு தரும் மரியாதை நன்றாக இருக்கிறது. வீரத்தோடும் மானத்தோடும் நான் வந்து பேசிக் கொண்டிருப்பதுதான் உங்களுக்கு தரும் சரியான மரியாதை. மறந்து போய்விட்ட வீரத்தையும் மறத்து போய்விட்ட மானத்தையும் பரம்பரையில் வந்த மகன் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். குருகுலத்தில் பேசும் கதையும் கூட நன்றாகவே சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் போல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ராஜ தந்திரங்களையும் கற்று வந்திருக்கிறேன். அதர்மம் மேலோங்கி தர்மம் அழியும் போது தர்மத்தை காக்கும் திறனையும் பெற்று வந்திருக்கிறேன். எதற்காக வீண் பேச்சு? அப்பா, எங்கே என் தாய்? ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? கொன்று விட்டீர்களா? சொல்லுங்களப்பா. அப்துல்லா, அமைதியாக பேசு. ஏன் இப்படி தாறுமாறாக நடந்து கொள்கிறாய்? யாரோ மேளம் கொட்டி வந்தவனையும் சதங்கையோடு வந்தவனையும் சதம் என்று நம்பி சத்தியமே வடிவான என் தாயை மறந்து விட்டீர்களா? இவள் ஆடுபவள், ஆட்டக்காரி. ஆட வந்த ஆட்டம் முடிந்ததும் ஓடி விடுவாளப்பா. இவளை நம்பாதீர்களப்பா, நம்பாதீர்கள். அப்துல்லா, நாவை அடக்கி பேசு. நல்ல தாய்க்கு பிறந்த ஒருவன் பேச வேண்டியதை நீ பேசாது. கவலைப்படத்தான் வேண்டும் என்பது உன் தலைவிதியானால் மந்திரியோடு ஓடிப்போன உன் தாய்க்காக கவலைப்படு. அப்பா, வெட்டி தலைகுய வேண்டும் என்பதுதான் உன் விருப்பமானால் அந்த நடத்தை கெட்ட உன் தாய்க்காக வெட்கப்படும். என்ன வார்த்தையடி! என் தாயை பற்றி அவதூறாக பேச உனக்கு எவ்வளவு துணிச்சல்! அவர்களை பழித்து பேச இந்த தேசமும் காலமும் உனக்கு எவ்வளவு இடத்தை கொடுத்து விட்டது. ஆடி பிழைக்க வந்தவளே, யாரை நீ சொன்னாய்? அப்துல்லா, 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 ஓ, இவரா? நேற்று கடைத்தெருவில் கலகம் செய்தவனா? ஓ, எனக்கு முன்பே உனக்கு அறிமுகமாகிவிட்டானா அண்ணா? ஆமா, நேற்று இவனுக்கு ஒரு சாதாரண பிரஜையான், இன்று உனக்கு இந்த நாட்டு இளவரசனாக அறிமுகமான. நாளை சத்தியவதி கதீஜாவின் மைந்தனாக நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கும் போது உங்கள் அனைவருடைய முடிவும் உங்கள் பின்னால் தான் நிற்க போகிறேன். தேசி மகனுக்கு நாக்கு மிகவும் நீளுகிறதே என்று சொன்னாய். அப்பா, கேட்டீர்களப்பா என்ன வார்த்தை சொல்லிவிட்டார்கள்? பேசுங்களப்பா, பேசுங்கள்.
ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? மனைவி என்பவள் வாழ்வில் உயிரில் சம பங்கு கொண்டவள் அல்லவா? அந்த பாசமும் மதிப்பும் உங்களுக்கு மட்டும் இல்லையா? அப்துல்லா, அவள் கதை முடிந்து விட்டது. ஓடிப்போனவளை நாம் தேடிக்கொண்டிருக்க விரும்பவில்லை. எம்மை தேடி வந்தவளை மகாராணி ஆக்கி அவளுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டோம். தாய் சொல்வது தந்தை, கேட்பது மகன். அடியே சுபேதா, ஆட்டுக்காரி, என் அப்பனையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாயா? அப்துல்லா, என்ன இருந்தாலும் என் ஆசை கணவரின் மகன் என்ற முறையில் இதுவரையில் பொறுத்திருந்தேன். இனியும் என்னை படித்து பேசினால் என்ன நடக்கும் தெரியுமா? என் தாயை படித்து பேசியே இன்னும் பூகம்பம் வரவில்லையே, இந்த பூமி வெடித்து உன்னை விடுக்கவில்லையே சதிகாரி. நிறுத்து. இந்த தேசத்து மகாராணி கட்டளையிடுகிறேன், இவனை அழைத்துச் சென்று சிறையில் தள்ளுங்கள். நிறுத்திச் செல்லுங்கள். சுபேதா, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நீ என்னை சிறையிலிட்டாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் சரி, என் தாய் மீது உள்ள களங்கத்தை போக்கும் வரையில் நான் ஓய மாட்டேன். தாய் இருக்க வேண்டிய இடத்திலே நீ இருந்து கொண்டு கட்டளையிடுகிறாயா? சுபேதா, நீ வைத்து வளர்ப்பா. அந்த இடத்திலே என் தாயை அமரச் செய்து அவர்களை விட்டே உனக்கு தண்டனை கொடுக்க சொல்லுகிறேன். இந்த சபலத்தை நான் நிறைவேற்றாவிட்டால் நான் கிதியான மகன் அல்ல. என் தாயின் மீது ஆணை. ஆஷா, அப்பா, அப்பா. என்னவா? யார் நீ? நீ கேட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலையை விட உயர்ந்தவன். வீரர்கள், அந்த கிழவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நடக்கட்டும். அநியாயம், அயோக்கியா. என்ன விடு. ஆஷா, நல்ல காலம் என் ரூபத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறது. உயிருக்காக போராடும் கயத்தின் மேலே கடைக்குத்தாட வேண்டியதில்லை. இந்த நாட்டு தளபதி மன்றத்திற்கு வந்து விடு. என்ன விடு. நான் ஒரு முட்டாள். சரச கலையில் எவ்வளவோ தெரிந்திருந்து தெருவில் வைத்து உன்னை விளையாட அழைத்தது தவறுதான். கமான். அப்துல்லா கூட்டி. ஆஷா, மாமா, ஆஷாவுக்கு என்னாச்சு? முராதோட கொடுங்கோல் ஆட்சியில வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அவனால கற்பிழந்த ஆஷா வாழ பிரியமில்லாம அவளாவே இறந்து போயிட்டாப்பா. ஆஷா, அப்துல்லாவை சிறையிலிருந்து விடுதலை செஞ்சு சந்தோஷமா கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள நீ இந்த உலகத்தை விட்டே விடுதலை ஆயிட்டியம்மா. இது என்ன நாடா, மிருகங்கள் வாழும் காடா? அந்த காட்டுல இருக்கிற கட்டுப்பாடு கூட இந்த நாட்டுல இல்லாம போச்சு இளவரசு. அந்த முராத் சிப்பாய்களோட வந்துட்டு இருக்கான். பார்த்தோம், இப்ப அவனுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். இளவரசே, வேண்டாம். கண்ணீரோட போராடிட்டு இருக்கிற அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே உங்க வீரம் பயன்படும். இந்த தேசத்தோட நம்பிக்கை ஒளியே நீங்க தான். ஆள் பலத்தோட வந்துகிட்டு இருக்கான். தயவு செய்து தப்பிச்சு போயிடுங்க. என்ன தடுக்காதீங்க. இளவரசே, நான் சொல்றதை கேளுங்க. புலி பதுங்கிறதே பாயறதுக்காக தான். உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்க புரட்சி செய்யலாம். இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் நீங்க காப்பாற்றலாம். கமால் உங்களுக்கு துணையா இருப்போம். நான் சொல்றதை கேளுங்க. வாங்க வாங்க. நம்ம தேடிட்டு வர மந்திரி முஸ்தபா சொந்த ஊரே இந்த பாக்தாத் தானா? அங்க பாருப்பா. என்னது, ஒரு ஆளை சங்கிலி கட்டி எடுத்துட்டு போறானுங்க? முதல்ல ஒரு சத்திரத்தை பார்ப்போம், அங்க போய் எல்லாத்தையும் விசாரி. சலீம் 300 பன். இதெல்லாம்
வாங்கோ வாங்கோன்னு கதவை தயாரா திறந்து வச்சுக்கிட்டு பொம்பளைங்க கூப்பிடுறாங்கன்னா நீங்க என்ன சொல்றது? இந்த உலகமே சொல்லும். பாத்தா சக்கர நத்திர பத்ரா நான் தெரியாத ஆளே இல்ல. முதல்ல குளிங்க. பத்ரா, அது என்ன உங்க நாட்டுல ஒரு பக்கம் ஆண்களை விளக்கு மாட்டி எழுத்துட்டு போறாங்க, மறுபக்கம் இப்படி உபச்சாரம் நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன காரணம்? புரிஞ்சா என்ன புரியாட்டி என்ன? இங்க ரெண்டா இருக்கா பேசாம அம்மா ஒரே இடத்துல பண்றேன் இப்படி பண்ண. ஜமால், என்ன காரணம் பத்ரா? எல்லாம் அழகுனால வந்த ஆபத்து. அழகனால வந்து ஆபத்தா? ஆமா, இந்த ஊர்ல மும்தாஜ்னு ஒரு பேரழகி இருக்கிறான். பொண்ணுக்கு பொண்ணு மோதிக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகு 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 கொள்ளை அழகு. என்ன பண்றீங்க? நான் இங்க இருக்க எப்படிவா பண்ணு, மெதுவா பண்ணுங்க. என்னமோ சொன்னீங்க, என்ன மும்தாஜா? ரொம்ப அழகா, அழகோ அழகா. அவசியம் பார்த்தாடுவேன். எங்க இருப்பாங்க, எப்படி பார்க்கலாம்? முதல்ல 10,000 பொண்ணு கட்டணும். அப்புறம் அவங்க சொல்ற விதிகளுக்கு கட்டுப்படணும். கட்டுப்பட்டா போச்சு. அப்புறம் மும்தாஜ ஜெயிச்சா நிக்கான், இல்ல அக்கா பிச்சு விலங்க மாட்டி அழித முகாப்ல அள்ளிடுவாங்க. அப்துல்லா, மும்தாஜ் சாமி, நீ என்ன சொல்ற? முயற்சி பண்ணி பார்க்கலாமா? போய் கூட அழைச்சிட்டு வந்தேன் பாரு. ஒரு லட்சிய பயணம் போகும்போது அக்கம் பக்கம் பார்க்கலாமா? லட்சிய பயணம் ரொம்ப தூரம் போறோமே, இடைவெளியில கொஞ்சம் இழப்பாருனா என்ன தப்பா? சும்மாடா. மும்தாஜ், மும்தாஜ், தூங்குற. மும்தாஜ், பேரழகி மும்தாஜ். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். என்ன அப்படி பாக்குற? முல்லை பல்லழகி, மொய்குழல் முத்தழகி, மோதிர விரல் அழகி. வர்ணிப்பதிலேயே இவ்வளவு களைப்பா? உலகம் புகழ் அழகா இல்லையா? உன்னை விட நான் அழகா? மும்தாஜ், நம்ம சீக்கிரமா நிக்காம முடிச்சோம். என்ன என்ன அதுல ஒரு சின்ன உண்மை அடங்கி இருக்கு. என்ன மும்தாஜ், உடம்புல ஏதாவது பாதையா? நம்ம ரெண்டு பேருமே மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அது இல்ல. என்ன மும்தாஜ்? அதுதான் இல்ல. எதுதான் இல்ல? நான் மும்தாஜே இல்ல. குலாபி. எனக்கு மும்தாஜ பார்க்கணும். ஹாய், போவாத பையா. நான் மம்மு கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரேன். மம்மு, இங்க வந்து போட்டியில கலந்து தோத்து போன அடிமைகளின் பட்டியலை படி. படிக்கிறேன் ஹுசூர். ஈராக் நாட்டு இப்ராஹிம், பாலஸ்தீன நாட்டு பக்ருதீன், பாரசீக நாட்டு பாட்ஷா, அரபு நாட்டு அல்லாஹ். முண்டம், என்ன விஷயம்? நம்ம போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒரு அப்பாவி வந்திருக்கான். சின்ன பையன். அப்பாவியாவது சிப்பாயாவது 10,000 பொன் கொண்டு வந்திருக்கானா? கொண்டு வந்திருக்கான். உள்ள விடு. ஜாகரம் பள்ளி. ஐயோ, எனக்கு மும்தாஜ காட்டுங்க, காட்டுங்க, காட்டுங்க. அடிச்சி காட்டுங்க காட்டுங்கன்னு எத்தனை தடவை சொல்லுவேன். இங்க எல்லாத்துக்குமே இவர்தான். ஊன்னா இடிப்பேன் தெரியுமா? சலாம் போடு. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். என்ன அவரு சலாம் போடுறேன், பதிலே பேச மாட்டேங்கிறாரு. பொண்ண கையில வை, அப்பதான் பேச்சு வரும். 10,000 பொன். பொண்ணுதான் கொடுத்தாச்சா? மும்தாஜ பார்க்க போறேன். பொண்ணை கொடுத்தா உடனே வா. பின்னப்பா, போட்டிக்கு எவ்வளவு நிபந்தனை இருக்கு உனக்கு தெரியுமா? சொல்ல. இல்ல, முதல்ல ஓவிய போட்டி. பொண்ணை கொடுத்துட்டு நான் என்ன வரையறதுக்கா வந்தேன்? எது சொன்னாலும் செய்யணும். என்னென்ன சொல்லுவ? அதாவது மும்தாஜ் பம்பரமா நாட்டியம் ஆடிக்கிட்டு இருப்பா, அவளை அப்படியே நீ ஓவியமா வரையணும். என்னத்துக்கு பம்பரமா ஆடும்போது மும்தாஜ வரையணும்? அதுக்கு பம்பரத்தையே வரைஞ்சிடறேன். இது தேரா பொண்ணுதான் தேவை. நான் மும்தாஜ பார்க்கணும். இரண்டாவது போட்டி, மும்தாஜ் பாடிக்கிட்டே கேள்வி கேட்பா, நீ பாடிக்கிட்டே பதில் சொல்லணும். என்னங்க இது ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும்? என்ன பார்த்தா என்ன பால்காரர் மாதிரியே தெரியுது? மம்மு, இவன் சுத்த அல்கா. எடுத்து கொடு. எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணாம். மும்தாஜ் தான் வேணும். மூணாவது போட்டி என்னங்க? மூணாவது போட்டி, அது உன் வேலையை பொறுத்தது, எங்க மூளையை பொறுத்தது. அந்த நேரத்துல தான் நான் சொல்லுவேன். ஆமா, முடிவை யாருங்க சொல்றது? நடுவர்கள் வச்சிருக்கிறோம். எங்க என்னங்க இது நியாயம்? போட்டி நீங்களே, நடுவர்களும் நீங்க வச்சு ஆளுகளே. குலாபி, நீ சொன்ன மாதிரி இவன் சுத்த சின்ன அல்கா பையன். எடுத்து கொடு. இது வேணாம். நீ
யாருப்பா? நீ ஒரு நடுவரா? நடுவுல இருந்தா நடுவரா? போட்டிகள் ஆரம்பமாகட்டும். அதான கேட்ட என்னமோ நடந்து போச்சுன்னு நினைச்சேன். அப்துல்லா அங்கங்க பணத்தை கொடுத்து அடிமைகளை வாங்குவாங்க. என்ன பாத்தியா 10,000 பொண்ணு மும்தாஜ் கொடுத்துட்டு அடிமையா போறேன். அடிமைகள் முகாமுக்கு கூட்டி போறாங்க. விட்டாத காப்பாத்து காப்பாத்து அப்துல்லா காப்பாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கொண்டு வா. ஓவியக்கலைக்கு மதிப்பளிக்கும் முறையிலே மும்தாஜ் அவர்கள் இந்த வண்ணக் கலவையை தொட்டு தர வேண்டுகிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. மும்தாஜ், பெருசா துள்ளியே துள்ற மாடு பொதி சுமக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆகும்? நம்ம மும்தாஜ் தான் பம்பரம் போல ஆடிக்கிட்டு இருக்காளே, அதை பார்த்தார் வாய பொளந்து நின்னுட்டார். மேத மாதிரி வந்து நின்னாரு. மேதை எல்லாம் போததானே, அப்படித்தான் நிப்ப. பாவம் புள்ள 2வது போட்டி வரைக்குமாவது தாளோன்னு நினைச்சேன். மூதேவி ஒத்த நாடி தாங்காது. ஏப்பா 10,000 பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரம் பண்ண கூடாதா? ஒரு ஜவ்வாது, ஜாப்பத்ரி, ஏலக்காய் வித்து பொழைச்சுக்கிறதானே. ஐயா சாயாத மம்மு என்னதான் வரைஞ்சிருக்கிறாருன்னு அவர் வரைஞ்சு கிழிச்சாரு. கைதி முகாம் தான். திறந்துதான் பாப்போமே. திறக்காம எப்படி பாக்குறது? நம்ம தான் ஜவ்வாது ஏலக்காய் விக்கணும் போல இருக்குது மம்மு. மும்தாஜ் ரூடும் அப்படியே இருக்கிறதே. ஒண்ணு மட்டும் இல்ல,
நெத்தியில வேர்வை இல்ல மம்மு. பூதேவி முழு உருவத்தை எழுதிட்டான், நெத்தியில வேர்வை இல்லையா? வேர்வை எழுதுனா நாத்தம். என்னால நம்பவே முடியலையே. நீங்க என்ன கூட தான் நம்புறதே இல்ல. மாமா, அந்த ஓவியத்தை நான் பார்க்கலாமா? பாரு பாரு, நம்ம கண்ணை எல்லாம் காட்டி விட்டான். இவன் எழுதல, இது ஏதோ குட்டிச்சாத்தான் வேலை. இதை எப்படி வரைந்தீர்கள்? கேள்விக்கு பதில். பதில் சொல்லும் ஞானம் எனக்கு நிறைய இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளும் திறன் பேரழைக்கு இருக்கிறதா என்றுதான். இது வீண் பேச்சு. மும்தாஜ் கலைஞனின் தூரிகையில் சிக்காத ஒரு காரிகையை அந்த ஆண்டவனே இன்னும் படைக்கவில்லை. என் கலை திறமையினால் உன்னை கைது செய்து விட்டேன். என் சித்திரத்தில் உன்னை சிறைப்படுத்தி விட்டேன். ஓவியம் என்னை போலவே இருக்கிறது என்ற பெருமையில் தானே துள்ளுகிறீர். இதில் தான் நீர் என்னிடம் பிடிபட்டு விட்டீர். என்ன? பாக்தாதில் மட்டுமல்ல, உலகத்திலேயே எந்த ஆடவன் கண்ணுமே தீண்டிராத என் அழகு மேனியை பழகியவர் போல் எப்படி வரைந்தீர்? என்னை பார்த்தவர்கள் அனைவருமே கைதி முகாமில் இருக்கும் போது அரங்கத்தில் பந்தாக சுற்றித் திரிந்த என்னை ஒரே நிலையில் ஒரே கோணத்தில் எப்படி கொண்டு வந்தீர்? ஏன் சிரிக்கிறீர்? திருட்டுத்தனமாக எங்கிருந்தோ ஒளிந்து நின்று என்னை பார்த்திருக்கிறீர், உண்மைதானே? இல்லை. தயாராரை ஜன்னல் வழியாக? இல்லை. நீராடும் குளத்தில்? அந்த இடத்திற்கு நான் வந்திருந்தால் நீரில் துள்ளும் அழகிய மீன்களை விட்டுவிட்டு தங்களையா பார்த்தேன். என்ன சொன்ன? குலாபி விடு, எடுத்துட்டு வா, பித்துவா கத்திய. வேண்டாம் மம்மு வேண்டாம். உனக்கு கோபம் தாங்காது. திமிரான பேச்சு. எப்படியோ எங்கிருந்தோ என்னை பார்த்து விட்டு தான் எழுதியிருக்கிறேன். ஆமா, உன்னை பார்த்து விட்டுத்தான் எழுதினேன். என்ன? எங்கள் ஓவிய கலை முறைப்படி மும்தாஜ் வந்து தூரிகையை தொட்டு கொடுத்து துவக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் அல்லவா? ஆமாம். அப்பொழுது மும்தாஜின் கரத்தை நான் பார்த்தேன். சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரப்படி ஒரு பெண்ணின் கை இப்படி இருந்தால் மற்ற அங்கங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முறையை கற்பனை செய்து பார்த்தேன். அதன் முடிவே இந்த ஓவியம். அப்துல்லாவின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு முதல் போட்டியில் அவர் வெற்றி பெற்றதாக தெரியப்படுத்துகிறோம். எல்லாரும் பொழுது சாயறதுக்குள்ள 10க்கு 10 குடி வெட்டி ஆகணும். சீக்கிரம். ஏயா, எல்லாருக்கும் 6க்கு 3 தோணுனா போதுமே, உனக்கு ஏன் 10க்கு 10 புரண்டு புரண்டு சாக போறியா? யோ, மம்முட்டியோட எவனாவது நான் இருக்கிற இடத்துக்கு வந்து வெட்டிங்க, உங்களை வெட்டி போட்டுருவேன். வந்து பாரு. ஏன் வந்தா என்ன? அங்க என்ன இருக்கு? புதையல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? புதையலா? என்னையா அது டங்குன்னு சத்தம் கேக்குது? ஏயா, புதையல் இருந்தா டங்குன்னு கேட்கா பின்ன டுங்குன்னு கேட்கும். நான் வெட்டுறேன், நீ உட்காரு. கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதி வெட்டு. என்ன ஏமாத்தவா பாக்குற? அயோக்கிய பயல, மேல வந்து உன்னை என்ன செய்யறேன் பாரு. உன்ன வேலை நேரத்துல என்னடா இங்க தகராறு? எங்க அங்க போறாங்க. பெரிய ஆளியா நீ? புதையல் இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டியே. நான் ஒண்ணு ஏமாத்துறீங்க? எனக்கு கிடைச்ச புதையலே நீ தானே. அப்படின்னா? ஆமா, முதல் போட்டியிலே நான் உன் அழகுல மயங்கிட்டேன். கையில 10,000 பொண்ணு இருந்தா மும்தாஜ், பெருங்கையோட கைதியா இருந்தா நானா? இந்த சாமர்த்தியத்தை அங்க காமிக்கிறதானே போட்டியில. காமிச்சிருந்தா மும்தாஜ் கிடைச்சிருப்பா. எனக்கு வேணாமா மும்தாஜ்? மும்தாஜியா வேணாம் சொல்லிட்டேன். ஆமா, உன் அழகுல மும்தாஜ அப்படியே அழிச்சுட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேரையும் வச்சு பார்த்தா நீ தான் பெருசு. நிஜமாவா சொல்றேன்? இன்னையில இருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன், வேணான்றியா? ஆமா, அவன் என்ன காதல சுத்த அறிவு கட்டவனா இருக்கான். போட்டியில பொம்பை ஆடுறத பார்த்து பொம்மையா போட்டுட்டு இருப்பான் ஒருத்தன். போட்டானே இன்னைக்கு ஒருத்தன். யாரோ அப்துல்லாவா? அப்துல்லாவா? அண்ணாமா அப்துல்லாவா? உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? என்கிட்ட படிச்ச பையன் சிக்கன். கோகிலங்கள் இசை பாட கொத்துப்பூ பரிசளிக்கும் கோலம் அழியாத குலிஸ்தானி அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். மார்க்கம் தழைக்க வந்த
மெஹபூப் சுப்ஹானி வாழ்ந்திருக்கும் பாக்தாத் வளநகரின் எழில்ராணி அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம். நவாபுக்கு ஒரு கேள்வி நல்ல ஜவாப் சொல்லையா, சவால் விட்டு சலாம் போட்டு போக வந்தாயா. நவாபுக்கு ஒரு கேள்வி நல்ல ஜவாப் சொல்லையா, சவால் விட்டு சலாம் போட்டு போக வந்தாயா. ओ मेरी प्यारी நீ அல்லா பேச்சுக்காரி, கேலி என்ன கிண்டல் என்ன கேட்டு பாரு கேள்வி. ஓ மேரி பியாரி நீ அல்லா பேச்சுக்காரி, கேலி என்ன கிண்டல் என்ன கேட்டு பாரு கேள்வி. குலமும் நலமும் குணமும் கெடாமல், குலமும் நலமும் குணமும் கெடாமல், வாழையடி வாழ என்று வந்த வாழை, வாழ என்று வந்த வாழை. சுப்ஹானல்லாஹ். हाय ओ मेरी प्यारी நீ அல்லாஹ் பேச்சுக்காரி, கேலி என்ன கிண்டல் என்ன கேட்டு பாரு கேள்வி. நவாபுக்கு ஒரு கேள்வி நல்ல ஜவாப் சொல்லையா, சவால் விட்டு சலாம் போட்டு போக வந்தாயா. அக்காளை ஒருவனும் அப்பாவை ஒருத்தியும், அக்காளை ஒருவனும் அப்பாவை ஒருத்தியும் கல்யாணம் செய்ததென்ன சரிதானா, கல்யாணம் செய்ததென்ன சரிதானா. அக்காளை ஒருவனும் அப்பாவை ஒருத்தியும், அக்காளை ஒருவனும் அப்பாவை ஒருத்தியும் அழகாய் கல்யாணம் செய்யலாமே, அழகாய் கல்யாணம் செய்யலாமே. மாஷா அல்லாஹ். हाय ओ मेरी प्यारी நீ அல்லாஹ் பேச்சுக்காரி, கேலி என்ன கிண்டல் என்ன கேட்டு பாரு கேள்வி. கன்னம் இடுவதும் களவு செய்வதும், கன்னம் இடுவதும் களவு செய்வதும், உண்மையில் குற்றமில்லாத ஊரு எந்த ஊரோ, உண்மையில் குற்றமில்லாத ஊரு எந்த ஊரோ. கன்னத்தில் கன்னமிட்டும் நெஞ்சை களவு செய்தும், கன்னத்தில் கன்னமிட்டும் நெஞ்சை களவு செய்தும், கன்னியரும் காளையரும் காதல் செய்யும் ஊராம், கன்னியரும் காளையரும் காதல் செய்யும் ஊராம். ஓ மேரி பியாரி நீ அல்லாஹ் பேச்சுக்காரி, கேள்வி என்ன கிண்டல் என்ன கேட்டு பாரு கேள்வி. நவாபுக்கு ஒரு கேள்வி நல்ல ஜவாப் சொல்லையா, சவால் விட்டு சலாம் போட்டு போக வந்தாயா. கையை உயர்த்திட கையில் உயர்ந்த கை, அது என்ன, அது என்ன. வாழ்க்கை உயர்த்திட வாழ்க்கையில் உயர்ந்த கை, நம்பிக்கை நம்பிக்கை. அம்பு விடாத
புறத்தில் வானில் எழுந்திடும் வானவில் ஆயிரம் காலமும் நீரினில் வாழ்ந்திடும் மான் எந்த மான் எந்த மான் நாலு புறத்திலும் நீர் உள்ள தீரனும் மான் அந்தமான் சூரிய சந்திரன் வானில் வருவது எதனாலே எதனாலே சூரிய சந்திரன் வானில் வருவது எதனாலே எதனாலே நிரந்தரமானது பூமியில் வராது அதனாலே வாரே வா குலாபி என்ன அறியாம நான் கை தட்டிட்டேன் அம்மு. முதல் போட்டியிலே கலைமேதையாக வெற்றி பெற்றுள்ள அப்துல்லா தற்போது கவிமேதை என்பதையும் உணர்த்தி விட்டார். ஆகவே இரண்டாவது போட்டியிலும் வெற்றி பெற்றதாக பெருமையுடன் அறிவிக்கிறோம். சீக்கிரம் பாக்தாத் பேரழகியின் பவளவாய் பிறக்குமா? இன்னும் ஏதாவது கேள்விகள் பிறக்குமா? உங்களிடம் நான் தோல்வி அடைந்து விட்டேன். மும்தாஜ், நீ தோல்வியை ஒப்புக்கொள்ள தேவையில்லை. இன்னும் மூணாவது போட்டி இருக்கு, அது நடக்கட்டும். வெற்றி தோல்வி யாருக்குன்னு அப்பதான் தெரியும். அதையும் பார்ப்போம். யாரே